Hello friends, welcome to Kavi Kanji. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாவுலாம் யூஸ் பண்ணாமல் ஒரு பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பூரிக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷும் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது ரவை பூரியும் அதுக்கேற்ற சைட் டிஷ்ஷும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பூரிக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ரவையாக இருந்துச்சுன்னா மிக்சியில் ஒரு தடவை அடிச்சுக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது வந்து சின்ன சின்ன ரவை, அதனால் நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கல. இதில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி தெளிக்கும் போது உங்களுக்கு உதிரியாக தான் இருக்கும். கொஞ்சம் பிசைய நல்லா மாவு பதத்துக்கு வந்துடும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. பாருங்க, நல்லா மாவு டைட்டாக பிசைஞ்சாச்சு. மாவு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போது பூரிக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் வெங்காயம் டிரான்ஸ்பரண்டாக வச்சு வதக்கிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க 3 உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த கிழங்குலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா குக் ஆகி ரா ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பொட்டுக்கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி சேர்க்கறதுனால நமக்கு ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும். சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதும், நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். பாருங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 30 மினிட்ஸ் நல்லா மாவு ஊறிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையா பூரி மாவு போடுற மாதிரி எடுத்து பூரி சைஸ்க்கு எடுத்து உருட்டிக்கலாம். கொஞ்சமா கோதுமை மாவு சேர்த்து பூரி மாதிரி திரட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பூரியை ஒன்னொன்னா பொரிச்சு எடுத்துலாம். ரவை பூரி வெள்ளையா தான் வரும். இந்த பபிள்ஸ்ல அடங்கணும்னு எடுத்துடலாம். நல்லா புஸ்ஸுன்னு ரவை பூரி ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.